ஃப்ரையோ இப்போ கால் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா கால்? இப்போ உடம்பு பரவாயில்லையா உனக்கு? இப்போ வலிலாம் இல்லைல்ல? சரி ஓகே. ஹாய் சொல்லு. ஹாய். இந்த வீடியோ மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்களுக்கு குழந்தை மேலே வந்து அக்கறை இல்லை அப்படின்னு நினச்சி பேசுகிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. எங்களுக்கு எங்கள் குழந்தை மேலே எவ்வளோ அக்கறை இருக்குன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். இந்த சேனலே நம்ம ஃப்ரேயாவோட டெய்லி லைஃப் பற்றி தான் போட்டுட்ருக்கோம். ஆனால் சில பேர் இதை கூட புரிஞ்சிக்காம இதை ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஆக்சிடென்டலாக நடந்த ஒரு விஷயம். அண்ட் நவ் ஷீ இஸ் டூயிங் பெட்டர். என்ன ஃப்ரேயோ கரெக்டு தானே? இப்போ நீ நல்லா இருக்கல்ல? இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இப்படி காட்டு. இப்போ டீட்டெயில்டாக என்ன நடந்துச்சுன்றதை வந்து எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன். நான், ஜெரு, ஃப்ரேயா 3 பேர் வந்து இந்த சைடு தான் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஃப்ரேயா வந்து எங்களுக்கு நடுவில் தான் உட்காந்துட்டு இருந்தா. நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃப்ரேயா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோலி சோடா பாட்டில் வந்து இங்கே இருந்துச்சு. நானும் ஜெரு வந்து அதை குடிச்சிட்டு இங்கே வச்சிருந்தோம். ஃப்ரேயா வந்து இப்படி தான் உட்காந்துருந்தேன் எங்களுக்கு நடுவில். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நானும் ஜெரு வந்து குடிச்சிட்டு இப்படி பாட்டில் வச்சுட்டு நாங்கள் வந்து எங்களோட ஸ்நாக்ஸ் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து ஃப்ரேயா என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு இறங்கி அந்த பாட்டில் வந்து இப்படி கையில எடுத்தா. பாட்டில எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டில் வந்து ரொம்ப ஹைஸா இருந்துச்சு. தண்ணி வந்து அப்படியே அவ கையில வந்து ஸ்லிப் ஆக்கி கீழே போட்டா. இதுதான் வந்து எக்ஸாக்டா நடந்துச்சு. இதெல்லாம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து நடந்துச்சு. எங்களோட காலும் தான் கீழே இருந்துச்சு, ஃப்ரேயாவோட காலுமே கீழே தான் இருந்துச்சு. எங்களோட காலை தாண்டி ஃப்ரேயாவோட காலில் மட்டும் ஒரு சின்ன ஒரு பீஸ் மட்டும் ஃப்ரேயாவோட காலை வந்து லைட்டா கிழிச்சிருச்சு. உடனே ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்றதுக்காக ஒரு டவல் எடுத்து ஃப்ரேயாவோட காலை சுற்றி நாங்கள் வந்து ஃப்ரேயா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அனலைஸ் பண்ணிவிட்டு சின்ன பீஸ் வந்து காலில் கிழிச்சிருந்தது. அந்த பீஸை வந்து வெளியில் எடுத்துட்டாங்க. அது உள்ளதாக இருந்துச்சு, அது வெளியில் எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணுன்னு சொன்னாங்க. இன்டர்னலாக ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்ரேவும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு டேமேஜஸ் இல்லை, நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுடலான்னு சொல்லி இப்போ 5 ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ ஃப்ரேயா வந்து நல்லாவே ஃபீல் பண்ணுறா. இப்போ நார்மலாக தான் இருக்கா. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் ஃப்ரேயா வந்து இப்போ வந்து நார்மலாக தான் இருக்கா. அவளுக்கு வந்து எந்த ஒரு பெயின் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு அவளை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் வந்து இங்கே நடந்த விஷயம். இதெல்லாம் புரிஞ்சிக்காம சில பேர் வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதனால ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெருக்கு கால் பண்ணி கேட்குறீங்க, இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் வந்து இதை ஒரு கண்டென்ட்டாக போடலை. எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயத்த வந்து நாங்கள் ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணோம். இந்த வீடியோ எடுத்து வச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேயா வந்து அடங்கி போயிருக்கா. ஏன்னா இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ணது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேயாவோட டெய்லி லைஃப்காக தான் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதனால அவளுக்கு டெய்லி லைஃப்ல என்னென்ன நடக்குதுன்றது தான் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணுவோம். இதை வந்து நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஃப்ரேயா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேர் பண்ணுறோம். ஃப்ரேயாவை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபியை வச்சு தான் பேரண்டிங்கை கற்றுப்பாங்க. அதே மாதிரி இப்போ நாங்களும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கோம். ஃப்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா வளர தான் எங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். ஆனால் அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷன்ல எங்களுக்கு தான் தெரியும் குழந்தைய வந்து எந்த அளவுக்கு நாங்க கேர் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். அதனால பேசும்போது யோசிச்சு பேசுங்க. இது தெரியாம நடந்துருச்சு, இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு லெசனா எடுத்து நாங்க லைஃப்ல வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிமே யாரையும் இந்த மாதிரி தப்பா ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃப்ரேயாக்கு நிறைய ஆறுதல் கொடுத்தீங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட பிரேயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேயாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய லவ் வந்து ஃப்ரேயாக்காக கொடுங்க. இந்த வீடியோ நாங்க மெயினா எடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேயாக்கு வந்து போட்டு காட்டுறதுக்காக தான். நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவளுக்கு ஆயிருக்குன்னு காட்டும் போது அவ புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றா. இதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரேயாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை ஸ்டே டியூன். பை சொல்லு ஃப்ரேயோ.